சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 16 வயதினிலே படத்தில் ஒரு காட்சியை வேண்டாம் என்று பாரதி ராஜா ஸ்கிரிப்ட் பேப்பரில் அடித்து வைத்திருக்க, அதனை சீனை சிறிது மாற்றம் செய்து படத்தில் பயன்படுத்தியுள்ளார் பாக்யராஜ். அதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் இயக்குனர் சிகரம் என்று அழைக்கப்படும் பாரதி ராஜா தனது முதல் படத்தில் ஒரு சீன் எழுதி பலரும் அது சரியாக இருக்காது என்று சொன்னதால் அடித்து வைத்துள்ளார். ஆனால் அதே சீனை சிறிது மாற்றம் செய்து படத்தில் வைத்துள்ளார் அந்த படத்தின் உதவி இயக்குனர் பாக்யராஜ். ஸ்டுடியோவுக்குள் முடங்கி கிடந்த தமிழ் சினிமாவை வெளியுலகிற்கு கொண்டு சென்ற பெருமைக்கு சொந்தக்காரரான பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான முதல் படம் 16 வயதினிலே. கமல்ஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி, காந்திமதி, கவுண்டமணி உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார். படத்தின் பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றிய இயக்குனர் பாக்யராஜ் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் பற்றி கூறியுள்ளார். இது குறித்து நேர்காணல் ஒன்றில் பேசிய அவர், இந்த படத்தில் ஸ்ரீதேவியை அந்த டாக்டர் கெடுத்து விடுவது போன்ற காட்சி இருந்தது. ஆனால் அதை யாரும் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் பாரதி ராஜா கெடுத்து விடுவதுதான் கதை என்று நினைத்து கொண்டு இருந்தார். ஆனால் எல்லோரும் சொன்னதால் ஒப்புக்கொண்டு அந்த சீனை அடித்துவிட்டார். நான் சீனை படித்து கொண்டு வரும்போது இளநீர் வெட்டும் சீன் வந்தது. இளநீர் இறுதியாக வெட்டும்போது அவர் கெடுக்கப்பட்டு விடுவாள். அதை அவர் அடித்து வைத்திருந்தார். ஆனால் நான் அதை மீண்டும் எழுதி அவரிடம், சார், இறுதியாக இளநீர் வெட்டும்போது அது கை நழுவி போகிறது, இவளும் டாக்டரிடம் இருந்து தப்பி விடுவாள் என்று எழுதினேன். ஆனால் அவர் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. சரியாக வராது என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். கெடுத்தால்தான் சரியா வரும் என்று சொன்னார். தவறு நடந்தால்தான் அது சரியாக இருக்கும், அப்போதுதான் சிம்பாலிக்காகவும் யதார்த்தமாகவும் இருக்கும் என்று சொன்னார். ஆனால் எல்லாம் சரிதான், ஆனால் கடைசி மற்றும் மாற்றிக்கொள்ளலாம் என்று நான் அவரிடம் சொன்னேன். ஸ்ரீதேவி வீட்டிலிருந்து வெளியில் ஓடி வருவது கட் பண்ணி போட்டு வைத்தோம். படம் ரிலீஸ் ஆனவுடன் பாரதி ராஜாவே ஷாக் ஆகிவிட்டார். நான் சொன்னபடி அந்த சீனை அனைவரும் ரசித்தனர். அதன் பிறகு நான் அவரிடம், இது உங்க சீன் தான் சார், ஒன்றும் இல்லை என்றதால் அதை அப்படியே தூக்கி வைத்து விட்டீர்களே என்று சொன்னேன். அதன் பிறகு ஏற்றுக்கொண்டார் என்று பாக்யராஜ் கூறியுள்ளார். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.